ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் சிறப்பு தொடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை தான் வந்து பார்க்க போகிறோம். அதில் ஒரு 4 ஃபார்முலா மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அதிலேருந்து தான் ரிப்பீட்டடாக வந்து நம்மளுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஜஸ்ட் நம்ம ஃபார்முலாவில் மட்டும் நம்ம வந்து அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணால் போதும், நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிரும். இது என்னென்னா முதல் இயல் எண்களோட கூடுதலுக்கான ஃபார்முலா தான் ஃபஸ்ட்டு இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் 50 இயல் எண்களோட கூடுதல் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு ஃபார்முலா தான் அது. சரிங்களா? ஃபஸ்ட்டு இதோடது எல்லாமே இயல் எண்களில் தான் இருக்கும். இயல் எண்கள் எப்போயுமே 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அப்படின்னா இங்கே 1லேருந்து 50 வரைக்கும் நம்ம போட்டுக்கணும். அதே மாதிரி போட்டுட்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் வந்து கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சம்முக்கும் செகண்ட் சம்முக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா இங்கே 26, 27, 28 அதிலிருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது வந்து என்னென்னா எண்களோட கூடுதலுக்கு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே 26 வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கனால இயல் எண்கள் எப்போயுமே 1லேருந்து தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபார்முலாலே நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன இதில் இப்போ இந்த சம்மில் நம்ம எப்படி செய்யணும்? ஃபஸ்ட்டு 1லேருந்து 60 வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 1லேருந்து 26 எடுக்கணுமா 25 எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். நம்ம வந்து 25 தான் எடுக்கணும், 26 வந்து எடுக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ நம்ம பெரிய வேல்யூலேருந்து தான் சின்ன வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணுவோம். அப்படின்னா 1லேருந்து 60 வரைக்கும் இருந்து 1 to 25 இருக்குது. இது ரெண்டையும் வந்து என்ன பண்ணிக்கணும்னா நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து என்னென்னா இயல் எண்களோட கூடுதல் வந்து கண்டுபிடிக்கணும். அந்த ஃபார்முலாவில் இந்த எண்ணோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த ஒரு ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்படின்னா 60க்கும் 25க்கும் 1 to 60க்கும் 1 to 25க்கும் இடையே என்ன வேல்யூ கிடச்சிருக்கோ அது ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அதோட ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். சரிங்களா? இதுதான் இந்த சம்முக்கும் மேலே இருந்த சம்முக்கும் கீழே இருந்த சம்முக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. ஓகேங்களா? இப்போ தேர்ட் சம் வந்து பார்க்க போகிறோம். இது என்னென்னா முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா தான் இது. சரிங்களா? இது வந்து இயல் எண்கள் வந்து 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. சரிங்களா? அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி என்னோடய வேல்யூவை அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். சரிங்களா? ஏன் வந்து இப்படி வந்து சால்வ் பண்ணாமல் சொல்கிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த சம்மை வந்து நிறைய பேர் போட்டிருப்பீங்க. இப்போ பிகினர்ஸாக இருக்கிறவங்க நீங்கள் வந்து என்னென்னா எப்படி இது ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் இதை வந்து சொல்லிகிட்ருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு சம்மு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் மேலே இருக்க சம்முக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா இயல் எண்கள் 1லேருந்து தானே ஸ்டார்ட் ஆகும். இங்கே வந்து 5லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது வந்து 5ஓட மடங்குகளாக இருக்குது. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அப்படின்னா நம்ம 5 ஸ்கொயர்டு அப்படிங்கிறத வெளியே காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே அந்த ஸ்கொயர் வேல்யூ வர்க்கங்களோட வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்துருமா? அப்படின்னா அதோட ஃபார்முலா வந்து நம்மளுக்கு தெரியும். அந்த ஃபார்முலாவில் வந்து எண்ணுக்கு வந்து 21 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணி அதோட வேல்யூ வந்து நம்ம கொண்டு வந்துடுவோம். இப்போ முன்னாடி வந்து என்ன இருக்குது, 5 ஸ்கொயர்னு இருக்குது. அந்த 5 ஸ்கொயர்டோட இந்த வர்க்கங்களின் கூடுதல் இந்த இதை வந்து என்னென்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? இப்படி தான் அந்த சம்முக்கும் இந்த சம்முக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்து வந்து கணங்கள் வந்து பார்ப்போம். சரிங்களா? இப்போ இது வந்து என்னென்னா ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க. அதில் எத்தனை உறுப்புகள் கூட்டினால் 14,400 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்னது உறுப்புகள் வந்து இத்தனை உறுப்புகள் என்னோட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து என்ன அப்படின்னா என்னோட வேல்யூ வந்து நம்மளுக்கு கொடுக்கல. அப்படின்னா அந்த ஃபார்முலாவில் என்ன பண்ணிக்கணும், இப்போ 1 கியூப் + 2 கியூப் + எக்ஸெட்ரா + n கியூப் இதோட கூட்டுத்தொடர் அந்த கூடுதலை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்படின்னா இதை இங்கே எடுத்துக்கணும். இப்போ இந்த ஸ்கொயர் வேல்யூ இருக்குல்ல, இங்கே இருக்க ஸ்கொயர் இதை இந்த சைட் கொண்டு வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், ரூட்டாக வந்து கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த பெரிய ரூட்டாக இருக்கிறத வந்து நம்ம எப்படி பிரித்து எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோன்னா √144 × √100 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்படி நம்ம பிரிக்கும்போது இதோட ரூட் வேல்யூ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ 12 × 12 144 அப்படின்னா நம்ம 12 மட்டும் எடுத்துக்குவோமா? இங்கே 100 இருக்குது. 10 × 10 100 அப்படின்னா அந்த 10 மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 120 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்படின்னா இந்த 120 இங்கே போட்டு இந்த 2 வந்து இங்கே மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 240 அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஆப்ஷனில் போயிடணும். இப்போ ரொம்ப ஹையஸ்ட் வேல்யூ எடுத்துக்கக்கூடாது, ரொம்ப லோயஸ்ட் வேல்யூ நம்ம எடுத்துக்கக்கூடாது. மீடியமாக ஒரு 15 இருக்குது. அந்த 15 நம்ம எடுத்துக்குவோம். சரிங்களா? இந்த n × n+1 இருக்குல்ல, இந்த எண்ணுக்கு 15 அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இதில் கொண்டு போய் இதில் வந்து
சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ அப்படின்னா 15 இன்ட்டு 15 + 1 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்குவோமா? அப்படின்னா 15 இன்ட்டு 16 அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 240 அப்படின்றது கிடைக்கும். அப்படின்னா என்னோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 15 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கும். அப்படின்னா எத்தனை உறுப்புகள் அப்படின்னா 15 உறுப்புகள் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் என்ன படிக்கிறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.